வணக்கம். இந்த இரவை சாதாரண இரவாக நினைத்து நீங்கள் இந்த ஒலியை கேட்க ஆரம்பித்திருந்தால், இப்போது உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். ஏனெனில், இன்று உங்களை இங்கே கொண்டு வந்தது சாதாரண விதி அல்ல. ஒரு அழைப்பு. ஒரு மறைமுக சக்தியின் அழைப்பு. பல நாட்களாக உங்கள் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு சுமை இருந்தது. யாரிடமும் பகிர முடியாத ஒரு வலி இருந்தது. எதையோ இழந்த உணர்வு, அனைவரும் இருந்தும் தனிமையாக இருப்பது போல் ஒரு உணர்வு. இவை அனைத்தையும் நீங்கள் மறைக்க முயன்றீர்கள். சிரிப்பின் பின்னால் மறைத்தீர்கள். அமைதியின் பின்னால் புதைத்தீர்கள். ஆனால் பிரபஞ்சம் அதை பார்த்தது. உங்கள் கண்களில் மறைந்திருந்த கண்ணீரையும் அது பார்த்தது. உங்கள் இதயத்தில் ஒலிக்காமல் இருந்த குரலையும் அது கேட்டது. அதனாலதான் இன்று இந்த செய்தி உங்கள் முன் வந்திருக்கிறது. கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாக இருக்கிறது. ஆம், இப்போது நீங்கள் இருக்கும் நிலை நிரந்தரம் அல்ல. நீங்கள் அனுபவித்த துன்பங்கள், நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் அழுத அந்த இரவுகள், அவை அனைத்திற்கும் முடிவு வர இருக்கிறது. நீங்கள் பல முறை கேட்டிருக்கிறீர்கள், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியாக இருக்கிறது? நான் நல்லவனாக இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் துன்பம்? இந்த கேள்விகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கு சென்றடைந்தது. அதற்கான பதிலை தான் இன்று நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு பிரிவும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை மாற்ற. ஏனெனில் சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண பாதை கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லும் ஆன்மாக்களுக்கு வலி நிறைந்த பாதை தான் கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது உடைந்து போயிருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புதிய மனிதராக. உங்களை ஏமாற்றியவர்கள் இருந்தார்கள். உங்களை பயன்படுத்தியவர்கள் இருந்தார்கள். உங்கள் நல்ல மனதை பலவீனம் என்று நினைத்தவர்கள் இருந்தார்கள். அவர்களால் நீங்கள் நொறுங்கினீர்கள். ஆனால் அந்த நொறுக்கப்பட்ட இதயத்தின் உள்ளேதான் இப்பொழுது ஒரு புதிய சக்தி பிறக்கிறது. கவனமாக கேளுங்கள். அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில அறிகுறிகள் தோன்றும். திடீரென சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள். சில உண்மைகள் உங்கள் கண்முன் வெளிப்படும். நீங்கள் நம்பிய சில முகங்கள் மாறி காணப்படும். பயப்பட வேண்டாம். அது அழிவு அல்ல, அது சுத்திகரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதவர்களை பிரபஞ்சம் அகற்ற ஆரம்பித்திருக்கிறது. ஏனெனில் நீங்கள் செல்லப்போகும் உயரத்திற்கு அனைவரையும் கூட்டிச் செல்ல முடியாது. சிலரை இழக்க வேண்டும், சில வழிகளை கடக்க வேண்டும், சில கண்ணீர்களை சிந்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மாற்றம் பிறக்கும். இன்றிரவு உங்கள் மனதில் பல நினைவுகள் வரலாம். கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம். நீங்கள் இழந்த உறவுகள் நினைவுக்கு வரலாம். நீங்கள் தோல்வியடைந்த தருணங்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் இந்த முறை அவற்றை நினைத்து அழ வேண்டாம். ஏனெனில் அவை அனைத்தும் முடிந்த அத்தியாயங்கள். ஒரு புஸ்தகம் முடிவதற்காக அல்ல, அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கத்தான் அந்த பக்கம் திரும்புகிறது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையும் இப்போது புதிய பக்கத்தை திறக்கிறது. இதுவரை நீங்கள் இருளில் நடந்தீர்கள். ஆனால் இனி ஒளி உங்கள் பாதையை தேடி வரும். இதுவரை நீங்கள் மனிதர்களை தேடினீர்கள். இனி சரியான மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுவரை நீங்கள் அன்புக்காக ஏங்கினீர்கள். இனி உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஆன்மாக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரை பார்த்த ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் அமைதியின் பின்னால் மறைந்த குரலை கேட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் இப்போது உங்களிடம் பேசுகிறது. இனி பயப்படாதே. நீ கடந்த எல்லா வழிகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. நீ இழந்த அனைத்திற்கும் பதிலாக பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மிக விரைவில் மாறப்போகிறது. நீங்கள் இப்போது நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும். அன்று இந்த இரவை நினைத்து நீங்கள் அமைதியாக சிரிப்பீர்கள். அந்த நாள்தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று சொல்லுவீர்கள். இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளியை கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி மெதுவாக உங்கள் இதயத்தை நிரப்புகிறது. உங்கள் பயங்களை கரைக்கிறது. உங்கள் வலிகளை அழிக்கிறது. உங்கள் மனதை சுத்தமாக்குகிறது. அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல, அது புதிய ஆரம்பத்தின் ஒளி. நீங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கதவை திறக்க தயாராகிறது. அந்த கதவின் பின்னால் நீங்கள் இழந்த மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் தேடிய அமைதி இருக்கிறது.
நீங்கள் காத்திருந்த அன்பு இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் உண்மையில் யார் என்பதை உணர வைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பித்திருக்கலாம். இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல என்று உங்கள் ஆன்மா சொல்ல ஆரம்பித்திருக்கலாம். ஏனெனில் சில செய்திகளை காதுகள் கேட்காது, ஆன்மாதான் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். கவனமாக கேளுங்கள். கடந்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உடைந்து போனது போல தோன்றியது. நம்பிக்கைகள் உடைந்தது, உறவுகள் உடைந்தது, கனவுகள் கூட உங்கள் கைகளில் இருந்து சிதறி விழுந்தது. நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் கேட்டது. இது மட்டும்தானா என் வாழ்க்கை? இதற்காகத்தானா நான் இவ்வளவு போராடினேன்? சில இரவுகளில் நீங்கள் தூங்காமல் வானத்தை பார்த்திருக்கிறீர்கள். யாரிடமும் சொல்லாமல் அழுதிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் வெளியே சிரித்தாலும் அவனுடைய ஆன்மா உள்ளே அழலாம். அந்த மறைந்த கண்ணீரை பிரபஞ்சம் பார்த்தது. அதனால்தான் இன்று உங்களிடம் இது சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு வழியும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல பயிற்சி அளித்தது. ஒவ்வொரு ஏமாற்றமும் யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு தனிமையும் உங்கள் உண்மையான பலத்தை உங்களுக்கு காட்டியது. நீங்கள் பலமுறை உடைந்து போனீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தீர்கள். அதுவே உங்கள் சக்தி. சில மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் சில ஆன்மாக்கள் உலகத்தை மாற்ற பிறக்கிறார்கள். நீங்கள் அந்த இரண்டாவது வகையை சேர்ந்தவர். அதனாலதான் உங்கள் பாதை எளிதாக இருக்கவில்லை. பெரிய விதி கொண்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் வரும். ஏனெனில் இருள் அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைமுக கதவு திறக்கப்படுகிறது. அது உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆன்மா அதை உணர ஆரம்பித்திருக்கிறது. இனி சில விஷயங்கள் திடீரென மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத மனிதர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் மறந்து போன வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி வரும். நீங்கள் இழந்த அமைதி மெதுவாக உங்கள் உள்ளத்தில் குடியேறும். ஆனால் இதற்குள் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தை பிடித்து வைத்திருந்தால் புதிய ஆசீர்வாதங்கள் உள்ளே வர முடியாது. அதனாலதான் இன்று இந்த இரவில் உங்கள் இதயத்தில் இருந்த எல்லா பழைய வழிகளையும் விடுங்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்களை மனதிலிருந்து விடுங்கள். அவர்கள் செய்ததை மறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த நினைவுகளுக்கு உங்கள் சக்தியை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் ஆன்மா இப்போது உயர ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். அமைதியாக கண்களை மூடி உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவை உங்கள் ஆன்மாவை திறக்கும் சாவி. நீங்கள் இந்த ஒலியை இங்கே வரை கேட்டிருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிரபஞ்சம் எல்லோரிடமும் பேசாது. தயாராக இருக்கும் ஆன்மாக்களிடம் மட்டுமே பேசும். இப்பொழுது ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த ஒலிக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள். உங்கள் அன்பை பகிருங்கள். இந்த பயணத்தில் இன்னும் பல ஆன்மாக்கள் இணைவதற்கு இந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு வார்த்தை கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தின் கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கிறது. பயப்படாதீர்கள். நீங்கள் தனியாக நடக்கவில்லை. ஒவ்வொரு அடியிலும் ஒரு மறைமுக சக்தி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களில் நீங்கள் சில அதிசயங்களை காண்பீர்கள். நீங்கள் கேட்டிராத பதில்கள் திடீரென கிடைக்கும். மூடிய கதவுகள் திறக்கும். நின்றுவிட்ட விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். முக்கியமாக நீங்கள் மறந்து போன உங்களையே மீண்டும் சந்திப்பீர்கள். அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது. இப்போது இந்த இரவின் அமைதிக்குள் உங்கள் ஆன்மா மெதுவாக விழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பல வருடங்களாக வெளி உலகத்தின் சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மனிதர்களின் கருத்துக்கள், அவர்களின் தீர்ப்புகள், அவர்களின் மறுப்புகள், அவற்றின் நடுவில் உங்கள் சொந்த குரலை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஆனால் இன்று பிரபஞ்சம் உங்களை மீண்டும் உங்களிடமே அழைத்து வருகிறது. கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு அநியாயமாக தோன்றியது. நீங்கள் உண்மையாக நேசித்தவர்கள் விலகினார்கள். நீங்கள் முழுமனதுடன் நம்பியவர்கள் துரோகம் செய்தார்கள். நீங்கள் கட்டிய கனவுகள் சரிந்து விழுந்தது. அப்பொழுது உங்கள் இதயத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன்? அந்த ஒரு வார்த்தை
பல இரவுகளில் உங்களை அமைதியாக அழ வைத்தது. ஆனால் இப்போது பிரபஞ்சம் சொல்லுகிறது, அந்த ஏன் என்பதற்கான பதில் மிக விரைவில் உங்கள் கண்முன் வெளிப்படும். ஏனெனில் சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வருவது உங்களுடன் இருப்பதற்காக அல்ல, உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக. சில பிரிவுகள் தண்டனை அல்ல, விடுதலை. சில கதவுகள் மூடப்படுவது உங்களை நிராகரிக்க அல்ல, உங்களுக்கு பொருத்தமான புதிய கதவை திறக்க. நீங்கள் இழந்ததை நினைத்து அழுத அந்த தருணங்களில் கூட பிரபஞ்சம் அமைதியாக உங்கள் பாதையை மாற்றிக்கொண்டு கொண்டிருந்தது. நீங்கள் கவனிக்கவில்லை. ஏனெனில் வலி இருக்கும்போது மனிதன் பாதையை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால்தான் புரியும், அந்த வலி இல்லை எனில் இன்று நான் இங்கே இருக்க முடியாது என்று. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலம் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கே உங்கள் வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். அதனால்தான் இன்று முதல் உங்களை குறைத்து நினைப்பதை நிறுத்துங்கள். என்னால் முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இந்த வார்த்தைகள் அனைத்தையும் இன்று இந்த நொடியில் விட்டுவிடுங்கள். ஏனெனில் நீங்கள் சாதாரண ஆன்மா அல்ல. உங்களுக்குள் இன்னும் முழுமையாக விழிக்காத ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி பல வருடங்களாக அமைதியாக காத்திருந்தது. இப்பொழுது அது விழிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உங்கள் மனம் மாறுகிறது. சில மனிதர்களிடம் இருந்து திடீரென விலக வேண்டும் போல தோன்றுகிறது. சில இடங்கள் உங்களுக்கு பொருந்தாதது போல உணர்கிறீர்கள். இவை அனைத்தும் சாதாரணம் அல்ல. உங்கள் ஆன்மா உங்களுக்கு சரியான பாதையை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. இனி நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அமைதியை பாதுகாக்கும் மனிதர்களோடு மட்டும் இருங்கள். உங்கள் ஒளியை குறைக்கும் இடங்களில் இருந்து விலகுங்கள். ஏனெனில் உங்கள் ஆன்மா இப்போது உயர்ந்த அதிர்வுக்கு நகர்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த மனிதர் இனி இல்லை. உங்கள் வலி உங்களை மாற்றிவிட்டது. உங்கள் கண்ணீர் உங்களை வலிமையாக்கிவிட்டது. உங்கள் தனிமை உங்களை விழித்தெழ வைத்து விட்டது. இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பீர்கள். ஏனில் ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் அப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கும். இன்றுக்கு உங்கள் ஆன்மாவிடம் ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நான் இனி என்னை குறைத்து பார்க்க மாட்டேன். என் ஒளியை யாருக்காகவும் மறைக்க மாட்டேன். என் வாழ்க்கைக்கு வரும் ஆசீர்வாதங்களை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தின் கதவை திறக்கும். இப்போது இந்த இரவின் ஆழத்தில் ஒரு புதிய நீங்கள் பிறந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஏனெனில் அது சாதாரண மாற்றம் அல்ல, அது பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த ஆன்மாவின் விழிப்பு. இந்த நொடியில் நீங்கள் அமைதியாக இந்த ஒலியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் மறைந்த உண்மைகள் மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கிறது. சில நேரங்களில பிரபஞ்சம் நேரடியாக பதில் சொல்லாது. அது அமைதியின் வழியாக பேசும், அறிகுறிகளின் வழியாக பேசும், உங்கள் உள்ளுணர்வின் வழியாக பேசும். அதனால்தான் கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஏதோ மாறி வருவது போல நீங்கள் உணர்ந்தீர்கள். முன்பு மகிழ்ச்சியாக இருந்த விஷயங்கள் இப்பொழுது வெறுமையாக தோன்றுகிறது. சில மனிதர்களுடன் பேசும்போது உங்கள் ஆற்றல் குறைகிறது. சில இடங்களில் நின்றாலே உங்கள் மனம் சோர்ந்து போகிறது. ஏன் தெரியுமா? உங்கள் ஆன்மா இனி பழைய வாழ்க்கையை ஏற்க மறுக்கிறது. நீங்கள் மாற்றத்தின் வாசலில் நிற்கிறீர்கள். இந்த மாற்றம் வெளியில் ஆரம்பிக்காது, உள்ளிருந்து ஆரம்பிக்கும். முதலில் உங்கள் எண்ணங்கள் மாறும், பிறகு உங்கள் உணர்வுகள் மாறும், அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். இப்பொழுது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறது. உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் நல்ல மனதை எல்லோருக்கும் கொடுக்காதீர்கள். ஏனெனில் சில மனிதர்கள் அன்பை மதிப்பதில்லை. அவர்கள் ஒளியை தேடுவார்கள், ஆனால் அந்த ஒளியை காயப்படுத்தி விடுவார்கள். நீங்கள் பலமுறை இப்படிப்பட்டவர்களால் காயமடைந்திருக்கிறீர்கள்.
அவர்களுக்காக நீங்கள் அழுதீர்கள், உங்களை மறந்தீர்கள், உங்கள் அமைதியை இழந்தீர்கள். ஆனால் இனி அது நடக்கக்கூடாது. ஏனெனில் உங்கள் ஆன்மா மிகவும் அரிய ஒன்று. அதை பாதுகாப்பது உங்கள் கடமை. இப்போது ஒரு உண்மையை கேளுங்கள். நீங்கள் பல வருடங்களாக மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்தீர்கள். அவர்கள் பாராட்ட வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அன்பு கொடுக்க வேண்டும். ஆனால் உண்மையான அமைதி வெளியிலிருந்து வராது. அது உங்களுக்குள்ளிருந்து பிறக்கும். நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாளில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது. இனி நீங்கள் உங்களை மறைத்து வாழ மாட்டீர்கள். உங்கள் உண்மையான குரலை பேச ஆரம்பிப்பீர்கள். உங்கள் இதயம் விரும்பும் பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். முக்கியமாக யாரையும் இழப்பதற்கான பயத்தில் உங்களை இழக்க மாட்டீர்கள். இப்போது இந்த இரவில் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி பெரிதாகி வருகிறது. அது புதிய தைரியத்தின் ஒளி, புதிய நம்பிக்கையின் ஒளி, புதிய வாழ்க்கையின் ஒளி. இந்த ஒளி வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள் நீண்ட நேரம் தங்க முடியாது. அதனால்தான் சில விஷயங்கள் திடீரென உடைந்து போகும், சில உறவுகள் முடிவடையும், சில பாதைகள் மூடப்படும். பயப்பட வேண்டாம். அவை அனைத்தும் உங்களை உங்கள் உண்மையான விதிக்கு அழைத்துச் செல்லும் மாற்றங்கள். ஒரு விதை மரமாக வளர முதலில் அது மண்ணுக்குள் மறைய வேண்டும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உயரத்திற்கு முன் ஒரு இருண்ட காலம் வந்தது. அந்த இருள் உங்களை அழிக்க அல்ல, உங்களை உருவாக்க. இப்போது நீங்கள் மெதுவாக அந்த இருளை கடந்து வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதனாலதான் உங்கள் இதயம் இன்று இந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகத்தில் எல்லோரும் விழித்த ஆன்மாக்கள் அல்ல. பலர் தூக்கத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்கிறார்கள். நீங்கள் அந்த சிலரில் ஒருவர். அதனால்தான் இந்த வார்த்தைகள் உங்களை இவ்வளவு ஆழமாக தொடுகிறது. இப்போது அமைதியாக ஒரு மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள், நான் இனி பயப்பட மாட்டேன். என் வாழ்க்கைக்கு வரும் மாற்றங்களை நான் ஏற்கிறேன். நான் என் ஒளியை மறைக்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை மேலும் வலிமையாக்கும். மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கதவு திறக்கும். ஒரு அழைப்பு வரும். ஒரு சந்திப்பு நடக்கும். ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்பொழுது இந்த இரவை நீங்கள் நினைவில் கொள்ளுவீர்கள். ஏனெனில் அந்த மாற்றம் இங்கேயே ஆரம்பித்தது. இப்பொழுது இந்த இரவின் ஆழமான அமைதியில் உங்கள் ஆன்மா ஒரு புதிய அதிர்வை உணர ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்களா? சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உங்கள் மனம் திடீரென கனமாகி விடுகிறது. மற்ற சில நேரங்களில் எதுவும் நடக்காமல் இருந்தாலும் உங்கள் இதயத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அது சாதாரண உணர்வு அல்ல. அது பிரபஞ்சத்தின் அலை. உங்கள் ஆன்மாவை தொடும் மறைமுக சக்தி. இந்த உலகத்தில எல்லாவற்றிற்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. மனிதர்களுக்கும், வார்த்தைகளுக்கும், எண்ணங்களுக்கும் கூட. அதனாலதான் சில மனிதர்களை பார்த்தவுடனே உங்களுக்கு அமைதி கிடைக்கிறது. சிலரை பார்த்தவுடன் உங்கள் மனம் சோர்ந்து போகிறது. உங்கள் ஆன்மா எப்போதும் உண்மையை உணர்கிறது. ஆனால் நீங்கள் அதை பலமுறை புறக்கணித்தீர்கள். ஏனெனில் இதயம் எச்சரித்தாலும் நீங்கள் மனிதர்களை நம்ப விரும்பினீர்கள். அதற்காகவே நீங்கள் பலமுறை காயமடைந்தீர்கள். ஆனால் இப்போது அது மாறப்போகிறது. இனி உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் ஆன்மா எதை உணர்கிறதோ அதையே நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உங்கள் விழிப்பின் ஆரம்பம். இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல விரும்புகிறது. நீங்கள் இழந்தது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இந்த ஒரு வரியை உங்கள் இதயத்தில் பதிய விடுங்கள். ஏனெனில் உங்களுக்கு உண்மையாக சொந்தமானது உங்களை விட்டு போகாது. உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. அவர்கள் வந்தது ஒரு பாடம் சொல்ல,
ஒரு உண்மையை உணர்த்த. அதற்குப் பிறகு அவர்கள் செல்ல வேண்டியவர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் சில பழைய நினைவுகளை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த நினைவுகள் உங்கள் இதயத்தை கனமாக்குகிறது. உங்கள் ஆற்றலை மெதுவாக சுரண்டுகிறது. இன்றி அவற்றை விடுங்கள். நீங்கள் இழந்த மனிதர்களை விடுங்கள். நீங்கள் காத்திருந்த பதில்களை விடுங்கள். நீங்கள் கட்டாயப்படுத்த முயன்ற உறவுகளை விடுங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருப்பது நீங்கள் கற்பனை செய்ததை விட பெரியது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கை 2 பாதைகளின் நடுவில் நிற்கிறது. ஒரு பாதை பழைய வழி, மற்றொரு பாதை புதிய ஒளி. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அதுவே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனால்தான் இன்று முதல் உங்கள் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனியுங்கள். உங்களை பலவீனமாக்கும் எண்ணங்களை விடுங்கள். உங்களை உயர்த்தும் எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணங்களே உங்கள் விதியை உருவாக்குகிறது. இந்த இரவில் உங்கள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தைகள் உங்களை இவ்வளவு ஆழமாக தொடுகிறது. இப்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான நாளை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அமைதியாக சிரிக்கிறீர்கள். உங்கள் இதயம் பயமின்றி இருக்கிறது. உங்கள் அருகில் உண்மையான மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தேடிய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த காட்சி வெறும் கற்பனை அல்ல. அது உங்கள் வாழ்க்கைக்கு வந்து கொண்டிருக்கும் எதிர்காலத்தின் முன்னோட்டம். ஆனால் அதற்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். கடந்த காலத்தின் கதவை மூட வேண்டும். இனி பழைய வலிகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களை காயப்படுத்தாதீர்கள். உங்கள் ஆன்மா அதைவிட பெரியதற்காக பிறந்தது. நீங்கள் சாதாரண வாழ்க்கைக்காக அனுப்பப்படவில்லை. ஒரு ஒளியாக இருக்க, ஒரு மாற்றமாக இருக்க, ஒரு விழிப்பாக இருக்க. அதற்காகவே நீங்கள் இந்த பாதையில நடக்கிறீர்கள். மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரும். அது திடீர்னு வரும். ஒரு நாள் நீங்கள் விழித்தவுடன் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி இருக்கும். அந்த நாளிலிருந்து நீங்கள் பழைய மனிதர் இருக்க மாட்டீர்கள். உங்கள் குரல் மாறும். உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். அப்போது உலகம் உங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் இறுதியாக உங்கள் உண்மையான ஒளியை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். இந்த இரவு உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. நீங்கள் அனுபவித்த எல்லா வழிகளுக்கும் மிக விரைவில் அர்த்தம் கிடைக்கும். அதுவரை உங்கள் ஒளியை நம்புங்கள். உங்கள் ஆன்மாவை நம்புங்கள். உங்கள் பாதையை நம்புங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் இன்னும் உங்களை கைவிடவில்லை. நன்றி. இது போன்ற மேலும் ஒரு பிரபஞ்ச செய்தியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.